அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ 90.4. நான் உங்கள் ஆர்ஜே சிவானி அண்ட் நான் உங்க ஆர்ஜே சந்தியா. தி கிளைமேட் கவுண்டரோட 5th எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதோ ரிமைண்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாரும் தண்ணி குடிக்க வேண்டிய நேரம். எல்லாரும் தண்ணி குடிங்க பாப்போம். வெளிநாட்டுல தண்ணி குடிக்க மணி அடிப்பாங்க, அது போல இப்ப நம்ம நாட்டிலயும் தண்ணி குடிக்கிறதுக்கு ரிமைண்டருக்கு மணி அடிக்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சி தானே சந்தியா? ஆமா சிவானி, ஆனா நம்ம இப்போ வாட்டர் கேசிட்டி நோக்கி போயிட்டு இருக்கோம். நானும் கேள்விப்பட்டேன். நம்ம பிரைம் மினிஸ்டர் ரேடியோல 98 மனதின் குரல் ப்ரோக்ராம்ல பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றதை தவிர்த்துட்டு துணி பேக் யூஸ் பண்ணலான்னு சொல்றாரு. எஸ், நானும் அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு முதல்ல தண்ணி வேணும்ல. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் மக்காம அண்ட் ரெயின் வாட்டர் பூமிக்குள்ள போக விடாம தடுக்குது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். இப்போ மழை சீசன் வேற தவறி வருது, அதனால தண்ணியை நம்ம சிக்கனமா பயன்படுத்தணும். அப்புறம் மழை வரப்போ நம்ம தண்ணியை சேமிச்சு வைக்கணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சரி சிவானி, இன்னைக்கு கதையில சக்தியும் பாட்டியும் நமக்கு என்ன கத்துக் கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாமா? கதை தொடர்கிறது. சக்தி சக்தி. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதன் பொருள், எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. இதனால் உலகில் ஒழுக்க நெறிகள் குறையக்கூடும். ஓ, படிச்சிட்டு இருக்கியா சக்தி? சரி சரி, படி. நம்ம அப்புறம் பேசலாம். சக்தி, இங்க கொஞ்சம் வாயேன், நம்ம கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலாம். சரிங்க பாட்டி. ஐயோ, இந்த மதிய நேரத்துல 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். நீங்க தானே பாட்டி நடந்தே கடைக்கு போலான்னு சொன்னீங்க. புவி வெப்பமயமாதலை தடுக்க துணை செய்யலாம்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன். அதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வெயில் காலம் வேற நெருங்கிட்டே இருக்கு. அதான் எனக்கு வறட்சியில தாகமே எடுத்துடுச்சு. கொஞ்சம் இருங்க பாட்டி, கடையில இருந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க பாட்டி, தண்ணி குடிங்க. இது எவ்வளவு சக்தி? 1 லிட்டர் தண்ணி பாட்டில் 20 ரூபாய் பாட்டி. அந்த காலத்துல எல்லாம் உங்க தாத்தா கிணத்துல தண்ணிய பார்த்தாரு, அப்புறம் உங்க அப்பா குழாயில தண்ணிய பார்த்தாரு. இப்போ நீ இந்த மாதிரி பாட்டில தான் தண்ணிய பாக்குற. தண்ணி விலை கொடுத்து வாங்குற நிலைமை வந்துடுச்சு பாத்தியா? ஆமாம் பாட்டி. ஆமா, இது போதாதது எதுக்கு நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு தண்ணி எல்லாம் லாரியில காசு கொடுத்து வாங்குறோம். நம்ம குடிக்கிற தண்ணிக்கு ஆரோ வாட்டர் இல்லைன்னா மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்றோம். நீங்க சொல்றதும் சரிதான் பாட்டி. உலகம் முழுக்கவே தண்ணி தட்டுப்பாடு நோக்கி தான் பயணிக்குது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. இந்திய மாநிலங்கள் ஒன்றான ராஜஸ்தான்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னரே 700 அடி வரைக்கும் தண்ணி கிடைக்கலையாம் பாட்டி. சரி சக்தி, கோடை விடுமுறைக்கு நீ ஊருக்கு வரியான்னு உன் அத்தை கேட்டா. ஓ, திண்டுக்கலுக்கு போறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலைக்கோட்டையை ஏறி பார்த்தது இன்னமும் ஞாபகம் இருக்கு. போன முறை நான் போனப்போ அங்க தண்ணி கேட்டு சாலை மறியல் எல்லாம் நடந்துச்சு. அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாட்டி. அத்தை வீட்டுக்கு கண்டிப்பா போலாம். ஆமா, வெயில் காலத்துல கொஞ்சம் சிரமம் தான் தண்ணிக்கு. நிலத்தடி நீரும் குறைஞ்சிக்கிட்டே வருது, அத்தை சொன்னாடா. நான் மறுபடியும் திண்டுக்கல் போறேன். எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு பாட்டி. சரி, போகலாம். இப்போ நீ வீட்டுக்கு வா. வானொலி ஒலிக்கிறது. தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மழை நீரை சேகரிப்போம், விழித்திடுங்கள் மக்களே. பாத்தியா, வானொலியில கூட இதே பாட்டு தான். பாட்டு இல்ல பாட்டி, இது எச்சரிக்கை. எச்சரிக்கையா? பருவமழை சரியான நேரத்துல பெய்யறதே இல்ல பாட்டி. காலநிலை மாற்றம் தான் இதுக்கு காரணம்னு முன்னாடியே சொன்னேன். புவி வெப்பமயமாதல் பத்தியும் பேசணும். ஆனா மழை பொழியும் போது அதை சேமிக்கணும் இல்லையா?
இத கருத்துல கொண்டுதான் நம்ம தமிழ்நாடு அரசு எல்லா கட்டட அமைப்புகள்லயும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பையும் கட்டாயம் வைக்கணும்னு சொல்றாங்க. இதனால திறந்தவெளி அல்லாத கட்டிடம் மேற்கூரையில் உள்ள தண்ணீர் எல்லாம் சேமிக்க முடியும். இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஏதாவது இன்னும் அதிகமா தெரியுமா? மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது ஒவ்வொரு கட்டிடத்தோட மேல்தளம், பூங்கா, சாலைகள், திறந்த நிலம் போன்ற எல்லா இடத்துல இருந்து வெளியேறும் மழைநீர்களை நம்ம சேமிச்சு வைக்கிறது தான் பாட்டி. இந்த நீரை சேமிக்கிறது மூலமா நம்ம நிலத்தடி நீரை உயர செய்யலாம் பாட்டி. அட, இது நம்ம வீட்லயே இருக்கே. ஆனா நம்ம தான் அதை பராமரிக்காம விட்டுட்டோமே பாட்டி. அதனாலதான் நம்ம கிணத்துல தண்ணியே இல்ல. சரி விடு, அடுத்த மழை காலத்துக்குள்ள இதை சரி செஞ்சிடலாம். இல்ல பாட்டி, இது இப்பவே தொடங்குவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சென்னையில கூட ஒருத்தர் மழை நீரை முழுமையா சேமிச்சு அதுலயே தண்ணீரவே அடைஞ்சிருக்காரு. அவருக்கு வேற எந்த தண்ணியுமே தேவைப்படலையாம். மழை சீசன்ல அந்த மழை தண்ணியை மட்டுமே சேகரிச்சு அதுலயே அவர் அந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கே நல்லா. மழை நீரை சேகரிச்சு பூமிக்கு அனுப்புறது நம்ம செல்போன்ல பேட்டரியை சார்ஜ் பண்ணி நம்ம சேமிச்சு யூஸ் பண்றதுக்கு சமம் பாட்டி. பூமியின் நிலத்தடி நீர் வளத்தை உயர்த்தும் உன்னதமான பணியை மழை நீர் செய்யுது. அந்த மழை நீர் சாக்கடையில கலந்து வீணாவதை தடுத்து நிலத்தடி நீரை சேமிக்கணும். அதை அப்படி சேமிச்சு தொட்டிகள்லயோ கிணறுகள்லயோ நம்ம சேமிக்கலாம். இதனால நிலத்தடி நீர் மட்டும் உயரும், நமக்கும் வருஷம் ஃபுல்லா தண்ணி கிடைக்கும் பாட்டி. கிணறுகளும் சில நேரத்துல தூர்த்து விடுது, இதுக்கு என்ன பண்றது? அதுக்கு கிணத்தை சுத்தி நம்ம மரம் வளர்க்கணும் பாட்டி. என் டீச்சர் சொல்லியிருக்காங்க, கிராமத்துல எல்லாம் நீர்நிலைகளான குளம், கண்மாய், ஏரி இது ஓரத்துல எல்லாம் பனை மரங்கள் நடுவாங்களாம். பூமி அடி ஆழத்துல உள்ள தண்ணீரை மேல கொண்டு வருமா. அதனால நம்ம தண்ணீர் நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மரங்கள் நட்டு வளர்த்தோம்னா நம்ம நீர்நிலைகள் வற்றாதுன்னு சொன்னாங்க பாட்டி. அப்புறம் தண்ணீர் துளிகளை பூமிக்குள்ள செல்ல விடாமல் தடுக்கும் இந்த நெகிழி பைகள், பொருட்கள் இதோட பயன்பாட்டெல்லாமும் குறைக்கணும் பாட்டி. நம்ம தான் மஞ்சள் பைக்கு எப்பவும் மாறிட்டோமே. அது சரிதான், ஆனா எல்லாருமே மாறணும் இல்லையா பாட்டி? நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. கதை நிறைவு பெறுகிறது. பாத்தீங்களா சந்தியா, சக்தியும் பாட்டியும் தண்ணி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா சிவானி, சக்திக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முதல்ல நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றத கம்மி பண்ணணும். ஹே சிவானி, எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பிளாஸ்டிக் வேஸ்டுக்கு தங்கம் பரிசு. என்ன தங்கமா? எஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சாதிவாரா கிராம தலைவர் ஃபரூக் அஹமத் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. வயல்ல, ஏரி, கொலோனி எல்லா இடத்துலயும் ஒரே பிளாஸ்டிக் வேஸ்ட் தான். இதை பார்த்த அவர் 20 குவிண்டால் பாலித்தீன்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் கொண்டு வரவங்களுக்கு 1 கிராம் தங்கம் பரிசுன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, திட்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சது. வில்லேஜ் ஃபுல்லா சுத்தமாயிடுச்சு, பிளாஸ்டிக்கும் குறைஞ்சு போயிடுச்சு. ஹே, இது ஒரு நல்ல பிளான் தானே. இங்கேயும் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல. இங்க இல்லாமையா? அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல செழிப்பா இருந்தது. கல்லணையில இருந்து பெனிக்குயிக் மணிமண்டபம் வர எல்லாமே அதுக்கான ஆதாரம் தான். நம்மளும் இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. So this is RJ Shivani signing off and this is RJ Sandhya. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.